உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாதேமா. நாங்க நியூஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விஷயம் சொல்லு. அதான் எங்க அம்மா என்ன விஷயம் கேக்குறாங்கல்ல, சொல்லு. சேது மாமாக்கு என் மேல பாசம் இல்ல. சேது மாமா என்னை ஏத்துக்க மாட்டாரு, என்னை கண்டுக்கவே மாட்டாரு, தமிழ் செல்வி கூடயே இருந்துருவாருன்னு அது இதுன்னு என்னென்ன சொன்னீங்க. அதுதானே உண்மை. அதெல்லாம் ஒண்ணும் உண்மை கிடையாது. சேது மாமாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு தெரியுமா? எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுவும் சேது மாமா அப்படி கிடையவே கிடையாது. மாமாக்கு என் மேல மனசுக்குள்ள இருக்க அன்ப எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியாம இருக்கும். அந்த கேட்டகரி தான் சேது மாமா. மாமாவுக்கு என் மேல இருக்கிற பாசத்தை எப்படி வெளியே எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. ஆனா மனசுக்குள்ள அவருக்கு என் மேல அவ்வளோ லவ்வும் பாசமும் இருக்கு. அப்படியாமா? எதை வச்சு நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்ற? இன்னைக்கு என்னோட பர்த்டே தானே. சேது மாமா என்னோட பர்த்டேக்கு எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் பிரசன்ட் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? இதோ நான் கட்டிருக்க சாரி, இது 2.25 லட்சம். அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்களா, டைமண்ட் நெக்லஸ், இயரிங்ஸ், இதோ இந்த ரிங் எல்லாமே மாமா எனக்காக வாங்கி கொடுத்தாரு. என் மேல பாசம் இல்லாமையா எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்க போறாரு. இப்ப வாச்சு தெரிஞ்சுக்கோங்க, மாமாக்கு என் மேல பாசம் இருக்கு. என் மேல பாசம் இருக்கு இருக்கு இருக்கு. இனியாவது நீங்க தேவையில்லாம அவரை குத்தம் சொல்லி பேசாதீங்க. அட இருமா இருமா இருமா. நீ பாட்டுக்கு எங்க கிட்ட பக்கம் பக்கமா பேசிட்டு தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்கன்னு உன் பாட்டுக்கு போற. பதிலுக்கு நாங்களும் சொல்லுவோம்ல, முதல்ல அதை கேட்டுட்டு போ. நீங்க என்ன சொல்லணும்? முதல்ல நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தா அவங்களுக்கு நம்ம மேல அதிக பாசம் இருக்குன்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். பாசத்துக்கும் காஸ்ட்லி கிஃப்ட்டுக்கும் முதல்ல சம்பந்தமே கிடையாது. இல்ல நீ சொன்ன மாதிரி விலை உசந்த கிஃப்டா நமக்கு குடுக்கறவங்களுக்கு நம்ம மேல அதிக பாசம் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனா அந்த கிஃப்ட அவங்களாவே வாங்கி நமக்கு கொடுத்திருந்தா தானே அப்படி அர்த்தம். யாரோ ஒருத்தர் வாங்கி வச்ச கிஃப்ட நான் தான் வாங்கினேன்னு சொல்லி பேரை மாத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தா அப்போ பாசம் இருக்கிறதா அர்த்தம் இல்லல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? 2.25 லட்சம் ரூபாய் புடவை, வைர நெக்லஸ், தோடு, மோதிரம், இவ்ளோ அலப்பறை கொடுக்கறியே, இதெல்லாம் வாங்கினது யாருன்னு தெரியுமா? யாரு? நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் வாங்கினது சேது மாமா கிடையாது. இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தது உங்க ஆன்ட்டி ஈஸ்வரியும் சித்ராவும் தான். இல்ல கிடையாது, நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்க. இதெல்லாம் நான் உனக்காக வாங்கின கிஃப்ட்ஸ் தானே சேது மாமா என்கிட்ட கொடுத்தாரு. ஆ, இங்க பாரு, அவன் 1000 சொல்லுவான். அது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருப்பியா நீ? அதிகபட்சம் அவன் உனக்காக பண்ணது எது தெரியுமா? அவன் ஏடிஎம் கார்டை கொடுத்து பின் நம்பர் சொன்னது மட்டும்தான். நீ வேணும்னா போய் அவன்கிட்ட எந்த கடையில இந்த புடவைய வாங்குனீங்க, இந்த நகையை எங்க வாங்குனீங்கன்னு கேட்டு பாரு. கண்டிப்பா அவன் மாட்டிப்பான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நீ யோசிக்கலாம். அதையும் நாங்களே சொல்றோம். இதெல்லாம் உண்மையாவே சேதுவேவா போய் ஐஸ்வர்யாக்காக வாங்கினா? நாளைக்கு அவன் பொண்டாட்டியோட பிறந்த நாள்ன்றதுக்காக சேதுவே கடையா போய் இது எல்லாத்தையுமே வாங்கியிருக்கான். ஐஸ்வர்யாக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னீங்க, அதுக்குன்னு 12 லட்சத்துக்காக வாங்குவீங்க? அப்போ நீ ஐஸ்வர்யாக்காக வாங்கலையா? சேதுவை கடையா ஏறி வாங்குறதா? அவனுக்கு இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? இப்ப வாச்சு தெரிஞ்சுக்கமா, விலை உசந்த கிஃப்ட கொடுத்தாலோ இல்ல யாரோ வாங்கின கிஃப்ட கொண்டு வந்து நான் வாங்கின கிஃப்ட் உனக்காக வாங்கினேன்னு சொல்லி கொடுத்தாலோ அதுக்கு பேரு பாசம் கிடையாது, மோசம். உன்னை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டியா? வந்துட்டா பெருசா சேது என் மேல பாசம் வச்சிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாதா?
சேது யாரு எப்படிப்பட்டவன்னு. ஆ. அம்மாச்சி, ஆ, அம்மா எங்க? அவ கடைக்கு மளிகை சாமான் வாங்கணும்னு மளிகை கடைக்கிட்டே இறங்கிட்டா. தானோ குழந்தைய கொஞ்சம் பிடி கொடுக்கா. சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அத்தா என்னத்தா ஆச்சு? போன இடத்துல பிள்ளைய பாத்தீங்களா? தமிழ் அழகர பாத்துச்சா? அம்மாச்சி, என்ன ஆச்சு சொல்லுங்க. தமிழ் அழகரை பாத்துட்டா. முதல்ல ஈஸ்வரி குழந்தைய காட்ட மாட்டேன்னு தான் சொன்னா. ஆனா சேதுவும் கருப்பும் புள்ளைய தூக்கிட்டு வந்து பாதி வழியில புள்ள முகத்தை காட்டிட்டு போனாங்க. ஆத்தா, என் புள்ள ஆசை நிறைவேறன்னு உன்னை கும்பிட்டே இருந்தேன். அத நிறைவேற்றி கொடுத்துட்டாத்தா. ரொம்ப நன்றி ஆத்தா. என்னக்கா, அழகர் முகத்தை பாத்துட்ட, அழகர் கிட்ட இருந்து பிறந்த நாள் பரிசும் வாங்கிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நல்லாதான் சிரிய. ஏன் இப்படி கஞ்சித்தனமா சிரிக்கிற? சந்தோஷம் தான் தானோ. அப்படி சொல்லு. சரி சரி, போய் உள்ள வேலைய பாருங்க, போங்க. ஒரு நிமிஷம். ஆ? அழகர் முகத்தை இன்னைக்கு பார்க்க முடியாதோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இருக்கேன்னு சொல்லி தைரியமா என்னை கூட்டிட்டு போய் என் புள்ள முகத்தை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. அடியே, என்கிட்டயா இப்படி பேசுற? எனக்காடி நீ நன்றி எல்லாம் சொல்ற? தமிழ், உனக்கு என் மேல இருந்த கோவம்லாம் போயிருச்சாடி? இந்த கிழவிய நீ மன்னிச்சிட்டியா? இனிமே நீ என்கிட்ட நல்லபடியா பேசுவியா? இந்த கிழவிய ஏத்துக்கிட்டியா? என்னோட இன்னொரு குழந்தை எங்க சொல்லுங்க. அந்த குழந்தை எந்த குடும்பத்துக்கு போய் சேரணுமோ அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன். அந்த குழந்தைய வளர்க்கறது, ஆளாக்குறது எல்லாமே அவங்க பொறுப்புன்னு சொல்லி குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். தமிழ், இல்லங்க, என் பக்கத்துலயும் நீங்க வர வேண்டாம், என்கிட்ட எதுவும் பேசவும் வேண்டாம். இன்னைக்கு நான் என் புள்ள முகத்தை பார்க்க முடியாம யார்கிட்டயோ போய் கெஞ்சி கூத்தாடி பிரச்சனை பண்ணி நான் பார்த்துட்டு வரேனா, அதுக்கு காரணமும் நீங்க தான். நீங்க என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் என் 2 பிள்ளைங்களும் என் கூட இருந்திருக்கும். மனசுல எந்த குறையும் இல்லாம நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு என் மனசுல பெரிய கவலை இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நான் அதை என்னைக்குமே மறக்க மாட்டேன். குழந்தை கூட. தமிழ், ஒண்ணுலடா அம்மா. தமிழ், என்ன மச்சி இப்படி சொல்லிட்டு போறா? அவ கோவத்திலேயே நியாயம் இருக்குல்லடி. அவ புள்ளைய அவகிட்ட இருந்து பிரிச்சது நான் தானே. வாயில்லா ஜீவன் கூடதான் தான் புள்ளைய யாரு தாங்கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அவங்க மேல கோவப்படும். அப்படி இருக்கும்போது இவ என் மேல கோவப்படுறதுல தப்பு ஒண்ணு இல்லடி. என்ன என் தங்கத்துக்கு தூக்கம் வருதா? தூங்கலாமா? அடடடட. ஆ, படுத்துக்கோங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான், படுத்தாச்சு. என்னடா அப்பா பாத்துட்டு இருக்க? ஐஸ்வர்யா, சாப்பிட்டியா நீ? என்ன ஐசு, பதிலே சொல்லாம அமைதியா இருக்க? உனக்கு கேக் கட் பண்ணி கொண்டாடினதெல்லாம் சந்தோஷம் தானே? உன் பிறந்த நாள் நல்லபடியா போச்சு இல்ல?
நான் ஒண்ணு கேட்டா உண்மையா சொல்லுவீங்களா மாமா? என்ன உண்மை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல மாமா, நான் ஒண்ணு கேக்குறேன், உண்மையா சொல்லுவீங்களா? நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என்னன்னு சொல்றேன். இந்த புடவை எனக்காக நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னீங்கல்ல மாமா, எந்த கடையில வாங்குனீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆஹா, எந்த கடையில வாங்கினாங்கன்னு தெரியலையே. சரி, சமாளிப்போம். அது அந்த புடவையோட அட்டையில பேரு போட்டிருக்கோம்ல, அத பாக்கலையே நீ? பாத்த மாமா, எனக்கு நீங்க சொல்லுங்க, மதுரையில எந்த கடைக்கு போய் எனக்காக நீங்க இந்த புடவையை வாங்குனீங்க? ஆ, அது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி அந்த அது என்னது அது? மாமா, ஆ? அங்க நிறைய கடை இருக்கு, நீங்க எந்த கடையில வாங்குனீங்க அந்த கடை பேரை சொல்லுங்க. சரி, அதை விடுங்க மாமா. இந்த டைமண்ட் நெக்லஸ், இந்த தோடு, இந்த டைமண்ட் மோதிரம், இதெல்லாம் எந்த கடையில வாங்குனீங்க? என்ன ஐஸ்வர்யா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப வாங்கின கடையை பத்தி கேட்டுட்டு இருக்க? ஏன் உனக்கு நான் வாங்கி கொடுத்தது பிடிக்கலையா? அதை மாத்தணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ மாத்தணும்னா கூட நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். எனக்கு இது பிடிக்கலன்னும் இல்ல மாத்தணும்னும் நான் சொல்லவே இல்ல மாமா. நீங்க எந்த கடையில வாங்குனீங்கன்னு தான் நான் கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் சொல்லவா மாமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க முழிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாது மாமா. ஏன்னா இதெல்லாம் நீங்க போய் வாங்கினது கிடையாது. அதிகபட்சம் நீங்க எனக்காக செஞ்சதெல்லாம் இதுக்கான பணத்தை கொடுத்தது மட்டும்தான். எனக்காக நீங்க போய் கடைக்கடையா ஏறி இறங்கி 10 புடவைய பார்த்து அதுல ஒண்ணு ஐஸ்வர்யாக்கு நல்லா இருக்கும்னு செலக்ட் பண்ணவும் கிடையாது. எனக்காக நகை கடையில ஏறி இறங்கி 10 நெக்லஸ பார்த்து அதுல என் பொண்டாட்டிக்கு இந்த நெக்லஸ் போட்டா நல்லா இருக்கும்னு நீங்க பார்த்து பார்த்து வாங்கல மாமா. நீங்க பார்த்து வாங்கினது இது கிடையாது. மொத்தத்துல நீங்க எதுவுமே வாங்கல மாமா. அதுதான் மாமா உண்மை. பிறந்த நாள் அதுவுமா ஏன் மாமா இப்படி போய் சொன்னீங்க? அதுக்காக நான் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இந்த புடவை நகையெல்லாம் கொடுத்தப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா இது எல்லாமே யாரோ போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? உங்களால எனக்கு 1 மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிஃப்ட் வாங்க முடியலையா மாமா? அந்த அளவுக்கு கூட நான் உங்களுக்கு பர்த் இல்லையா? ஐஸ்வர்யா, காலையில என் பிறந்த நாளை மறந்தப்போ வா ஐஸ்வர்யா உன்னை கடைக்கு கூட்டிட்டு போய் ஏதாச்சும் வாங்கி தரேன்னு சொல்லிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் மாமா. ஆனா அதை விட்டுட்டு யாரோ வாங்கிட்டு வந்த கிஃப்ட் நான் தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களே. நான் ஒன்னும் வேணும்னு போய் சொல்ல ஐஸ்வர்யா. காலையில நான் உன் பிறந்த நாளை மறந்துட்டேன்னு ரொம்ப கவலைப்பட்டு பேசினேன். அந்த காயத்துக்கு மருந்து போடத மாமா, அந்த காயத்திலே நீங்க தீ வச்சிட்டீங்க. லட்சம் லட்சமா செலவு பண்ணி யாரையோ விட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு பதிலா ஒரு 100 ரூபா கொடுத்து எனக்கு நீங்க ஒரு சேலை வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் மாமா. உங்ககிட்ட இருந்து நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கல மாமா. ஐஸ்வர்யா. மாமா இல்ல மாமா, பரவாயில்ல. ஐஸ்வர்யா, நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிரு. அத உன் பிறந்த நாள் இன்னும் முடியல, நானே உன்னை கூட்டு போய் உனக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டா வாங்கி தரேன். எனக்கு வேண்டாம் மாமா. இப்ப நீ என் கூட வரணும். இல்ல மாமா, நீங்க ரொம்ப பிஸியான ஆளு, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். பரவாயில்ல. என் கூட வருவியா மாட்டியா? என் தப்ப நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. ம்.
ஐஸ்வர்யா ஆ? இந்த தெருக்குள்ள கார் போவாது, நீ இங்கே நில்லு. நான் உள்ள போய் கடை திறந்திருக்கான்னு ம். பாத்துட்டு அப்புறம் வந்து உன்னை கூட்டு போறேன், சரியா? சரிங்க இங்கே மாமா. நில்லு. என்னாச்சு மாமா? அது என்ன மாமா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, மாச கடைசிங்கிறதுனால இன்னைக்கு எல்லா கடையும் சீக்கிரமாவே அடைச்சிட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட கடை இருக்கு, அவர்கிட்டயும் கேட்டு பாத்துட்டேன். அவரு கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். பூசணிக்காய் உடைச்சு கடையை பூட்டினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் கடை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன மன்னிச்சிரு ஐஸ்வர்யா, இப்படியாச்சும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேலையோ இல்ல சுடிதாரோ வாங்கி கொடுக்கும் தான் நினைச்சேன். ஆனா வாங்கி தர முடியாம போச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும், லேட் பண்ணிட்டோம், அதான் தப்பா போச்சு. சரி ஐஸ்வர்யா, நாளைக்கு காலையில வேலையை உனக்கு Dress வாங்கி கொடுத்துறேன், சரியா? மாமா நீங்க நினைச்சா எனக்கு இப்பவே வாங்கி தர முடியும். இல்ல ஐசு, தெரிஞ்சவங்க கடை கூட அடைச்சிட்டேன்னு சொல்றாங்களே, என்ன பண்றது? எனக்கு நீங்க அந்த கடையில வாங்கி தாங்க. ஏ அது ரோட்டு கடை. இருக்கட்டும் மாமா, நீ இந்த துணியெல்லாம் போடுவியா என்ன? நீங்க வாங்கி கொடுங்க மாமா, நான் போடுவேன். பெரிய பெரிய கடைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு நீங்க நாளைக்கு வாங்கி தர துணியை விட சாதாரண பிளாட்ஃபார்ம்ல கடை இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி என் பிறந்த நாள் அன்னைக்கு வாங்கி தரதுதான் எனக்கு ஸ்பெஷல் மாமா. எனக்கு நீங்க வாங்கி கொடுத்தா மட்டும் போதும் மாமா. வாங்க மாமா, நம்ம போலாம். அதுவே போதும், வாங்க. அண்ணே அண்ணே, சொல்லுப்பா. துணி பார்க்கலாமா? டைம் ஆயிடுச்சுப்பா, கடையை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். போலீஸ் வந்தா திட்டுவாங்க. அண்ணே ஒரு 5 நிமிஷம் வாங்கிட்டு போயிருவோண்ணே. அது இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், பரிசு கொடுக்கணும், நீங்க நினைச்சா முடியும்ண்ணே. மாமா இவங்களுக்குன்னு யாரோ மாதிரி சொல்றீங்க. என்னோட வைஃப்னு உரிமையா சொல்ல மாட்டீங்களா? சரி அண்ணே, என் ஒய்ஃபுக்கு பிறந்த நாள்னே, துணி எடுத்து கொடுக்கணும், ஒரு 5 நிமிஷத்துல வாங்கிட்டு போயிடுறோம். சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா செலக்ட் பண்ணுங்க. போலீஸ் வந்தா அதை திட்டுவாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க எடுங்க. அண்ணே கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாவே கொடுங்க சார், நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே சரி, காஸ்ட்லி தான். நல்ல மெட்டீரியலா கொடுங்க. சரி இருங்க சார். இத பாருங்க சார். மாமா இது எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்ச மட்டும் எடு. நான் சொன்னங்கிறதுக்காக எடுக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இரு. அண்ணே அது இதா சார்? அந்த பச்சை. இந்தாங்க பாருங்க. இது உனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. தாங்க. அண்ணே இந்தாங்கண்ணே. இது எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப நான் இதையே வாங்கிக்கிறேன். உனக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கோ, நான் சொன்னங்கிறதுக்கெல்லாம் வேண்டாம். இல்ல மாமா, எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு, நான் இதையே வாங்கிக்கிறேன். சரி இரு, இன்னும் 2 3 பார்க்கலாம். இல்ல மாமா, எனக்கு இது ஒண்ணே போதும். அண்ணே சார் இத பேக் பண்ணுங்க. எவ்வளவு? ஓகே சார். சார் 850 ரூபா சார். சரி அண்ணே, இது ரெடிமேடா? சார் ரெடிமேட் தான் சார், சைஸ் கரெக்டா இருக்கு. இப்போ உடனே போட்டுக்கனா கூட போட்டுக்கலாம் சார். சரிண்ணே, அதை பேக் பண்ணிருங்க. அண்ணே இந்தாங்க. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் பேலன்ஸ் தரேன். ஐஸ்வர்யா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. இந்த ₹1,00,000 புடவையை விட நீங்க வாங்கி கொடுத்த இந்த சுடிதார்ல என் மனசு நிறைஞ்சு போச்சு மாமா. தேங்க்யூ சோ மச் மாமா. ஒண்ணும் இல்ல, குழந்தை அழுதுகிட்டே இருந்தா அத அழகர் முகத்தை காட்டினா கொஞ்சம் அழகே நிப்பாட்டுவா, அதான் போன் பண்ண. நானும் மாமாவும் வெளியே வந்திருக்கோம். இன்னைக்கு என் பிறந்த நாள்ல, அதான் மாமா என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே டின்னருக்கு வெளியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
மாமா நான் கொடுக்கறத வாங்கிப்பீங்களா?